தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தில் அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டில் பழமை வாய்ந்த பெரிய மரத்தில் ஒரு பறவை தனது குழந்தைகளுடன் ஒரு குடில் அமைந்திருந்தது. ஒவ்வொரு நாளும் அவள் அவர்களுக்கு உணவு கொண்டு வருவாள். அந்த மரம் அவளுக்கு பாதுகாப்பான வீடாகவும் இருந்தது. ஒருநாள் பேராசை கொண்ட ஒரு விறகு வெட்டி அந்த மரங்களை வெட்டி விற்பதுதான் அவருடைய வேலை. மரத்தை வெட்டத் தொடங்கினான். அதில் பறவைகள் இருந்தன. அந்த பறவை, தயவு செய்து இந்த மரத்தை வெட்டாதீர்கள் என்கிறது. இது என் கூடு, என் பிள்ளைகள் இருக்கிறது. உன் கூட்டைப் பற்றி எனக்கு கவலையில்லை. நான் மரத்தை வெட்டுவேன், இந்த மரத்தை விட்டுச் சென்றாக வேண்டும் என்று குழந்தைகளிடம் கூறுகிறாள். கடுமையாக வேலை செய்தான். சிறிது நேரத்தில் அந்த முழு மரமும் சாய்ந்து விழுந்தது. மரத்துடன் அந்த பறவையின் கூடு தரையில் விழுந்து உடைந்தது. மரம் வெட்டுபவர் பெருமையுடன் இன்னொரு மரம் வெட்ட வேண்டும் என்று கூறுகிறான். நல்ல பணம் தரும் என்று எண்ணி விறகுகளை சேகரித்து மகிழ்ச்சியாக சென்றுவிட்டான். மாலை நேரம். அந்த பறவை மீண்டும் வந்தது. உடைந்த கூட்டின் அருகில் அமர்ந்தது. துக்கம், கோபம் கலந்து அவள் கூறினாள், நீ இன்றுக்கு வெற்றி கண்டாய் என்றாலும் ஒருநாள் நீதியும் நியாயமும் உன்னைத் தேடி வரும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றாள். சில நாட்கள் கழிந்தது. மீண்டும் அந்த விறகு வெட்டி காட்டுக்குள் வந்தான். இந்த முறை அவன் வெட்ட நினைத்த மரம் காட்டின் வலிமையான மரம். யோசிக்காமல் அதை வெட்டத் தொடங்கினான். அந்த நேரத்தில் காட்டின் ராஜா சிங்கம் திடீர்னு வந்தது. அதைப் பார்த்த விறகு வெட்டி, ஐயோ கடவுளே என்று விறகு வெட்டி ஓடிவிடுகின்றான். விறகு வெட்டியால் ஓட முடியவில்லை. சிங்கம் அவனை துரத்தியது. அவன் மரத்தில் ஏறி உயிர் காப்பாற்றிக் கொண்டான். அவன் திரும்பிப் பார்த்தான். அதே பறவை இருந்தது. அவன் கெஞ்சினான், பறவையே, என்னை காப்பாற்று, இல்லையென்றால் சிங்கம் என்னைத் தின்றுவிடும். பறவை அமைதியாக பதிலளித்தாள், நான் கெஞ்சினபோது நீ என் மீது எந்த கருணையும் காட்டவில்லை. இப்போது எனக்கும் உன்மீது இரக்கம் இல்லை. பிறகு அவள் கூச்சலிட்டாள். ஆங்காங்கே பறந்தபடி வந்த பறவைகள் அவளது தோழிகள் விறகு வெட்டியைச் சூழ்ந்தன. அவர்கள் அனைவரும் அவனை கொத்திக் காயப்படுத்தின. ஒரு பறவை அவனை கடுமையாகத் தாக்கியது. அவன் தரையில் விழுந்தான். அந்த நேரம் சிங்கம் மீண்டும் வந்தது. இங்கு இயற்கையின் விதிகளை மீறுகிறவனுக்கு இடமில்லை என்ற சிங்கத்தின் குரல் விறகு வெட்டியின் இதயத்தில் பீதியை விதைத்தது. அவன் கெஞ்சினான், நான் இனி இங்கு வரமாட்டேன். தயவு செய்து விட்டுவிடுங்கள். இதுவே உனக்கான கடைசி வாய்ப்பு. விறகு வெட்டி அங்கிருந்து ஓடினான். மற்ற விலங்குகள் அதைப் பார்த்து மகிழ்ச்சியடைந்தன. கதையின் பாடம்: இயற்கையை பாதுகாப்போம் மற்றும் இரக்கம் காட்ட மறுப்பவர்கள் ஒருநாள் இரக்கத்திற்கே தகுதியற்றவர்களாகி விடுவார்கள்.